ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு புக் பீட் எஃப்எம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழைய மாளிகை ஒன்று இருந்தது. அதில் ஒரு குடும்பம் வசித்து வந்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு வீட்டில் உள்ள அனைவரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு வினோதமான சத்தம் கேட்டது. சிரிப்பு சத்தம், திடீர்னு சலங்கை சத்தம், அழுகுரல் சத்தம், பொருட்கள் அனைத்தும் கீழே விழுந்து உடைவது போன்ற ஒரு சத்தம் ஏற்பட்டது. அவர்கள் எழுந்து பார்த்தபோது வீட்டில் உள்ள ஒரு வெள்ளை உருவம் மெதுவாக நகருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். பயந்து போனார்கள். அவர்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடினார்கள். ஆனால் மறுநாள் காலையில் அவர்கள் திரும்பி வந்து அந்த வீட்டை பார்த்தார்கள். அப்பொழுது அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஒவ்வொரு இரவும் அந்த வீட்டில் வினோதமான சத்தங்களும் அழுகுரல்களும் சிரிப்பு சத்தங்களும் கேட்டுக்கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரும் அந்த வீட்டை விட்டு காலி செய்து வேற ஒரு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஒரு நாள் ஒரு தைரியமான இளைஞன் அந்த வீட்டில் என்னதான் நடக்குது என்பதை கண்டுபிடிப்பதற்காக அவன் அந்த வீட்டுக்கு சென்றான். அப்போது அந்த வீட்டில் இருக்க ஒரு பகுதியில் அவன் மறைந்து கொண்டான். நள்ளிரவு மணி 12 தொட்டது. அப்போது பயங்கரமான சத்தம் கேட்டது. அழுகுரல் சத்தம் கேட்டது. திடீர்னு சிரிப்பு சத்தமும் கேட்டது. திடீர்னு கொலுசு சத்தமும் கேட்டது. அங்கே ஒரு வெள்ளை உருவம் மெதுவாக நகருவதை அவன் கண்டான். அது ஒரு பெண்ணின் ஆவியாக இருந்தது. அவள் அந்த வீட்டின் முன்னாள் உரிமையாளர் மகள் என்று அவனுக்கு தெரிய வந்தது. அவளை கொடூரமாக கொலை செய்யப்பட்டாள் என்று தெரிய வந்தது. அவளுடைய ஆவி இன்னும் அந்த வீட்டில் அமைதியின்றி அலைந்து கொண்டிருந்தது. அந்த இளைஞன் அவளுக்கு உதவி செய்ய முடிவு செய்தான். அப்போது அந்த பேயினிடம் பேசி கொண்டிருந்தான். அப்போது அவளை கொன்னவர்கள் அவரை அடையாளம் காமித்தார். அவன் அவளுடைய கொலையாளிகளை கண்டுபிடித்து அவளுக்கு நீதி பெற்றுக் கொடுத்தான். அதன் பிறகு அந்த ஆவி அந்த வீட்டை விட்டு சென்றது. அவளோட ஆத்மா சாந்தி அடைந்தது. மறுபடியும் அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்தார்கள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். காய்ஸ், இந்த கதையை கேட்டிருப்பீங்க. ஸோ இது ஒரு மொக்க கதையாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் இப்போதைக்கு யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டு பார்ப்போம். எவ்வளோ வியூஸ் வருது, எப்படி சப்ஸ்கிரைப் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்காக நான் இப்போ வீடியோ போட்டேன். இதை விட்டு நான் பயங்கரமாலாம் கதைலாம் இருக்குது, நல்லா பெரிய பெரிய கதைலாம் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆன பிறகு நான் பெரிய பெரிய கதைகளாக போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது உங்கள் புக் பீட் எஃப்எம். நான் உங்கள் சந்தோஷ்.